அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஃபர்ஸ்ட் என்னது? பிறப்பின் மூலம் பெறுதல். சோ என்ன சொல்றாங்க, இந்த பார்க்கும்போது நிறைய டேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டேட்டாஸ் என்னது, இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்மளுடைய எழுத்து புத்தகத்திலுமே இந்த டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படியே படிக்கும் போது நமக்கு ஒரு பிளாங்கா இருக்கும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம அதை இப்போ கிளியரா பார்த்துக்கலாம். சோ பிறப்பின் மூலம் பெறுதல், அதன் மூலமா அதன்படி என்ன சொல்றாங்க, 1950 ஜனவரி 26க்கு பிறகு 1987 ஜூலை 1க்கு முன்பு இந்தியாவில் ஒருவர் பிறந்தால் அவர் இந்திய குடிமகன் ஆவார். இதன் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில் அவர் யாரு? இந்திய குடிமகன் ஆவார். எதுக்கு முன்னாடி? 1950 ஜனவரி 26க்கு பின்னாடி 1987 ஜூலை 1க்கு முன்பு இந்தியாவில் ஒரு நபர் பிறந்தால் அவர் இந்திய குடிமகன் ஆவார். இந்தியாவில் பிறந்தாவே இந்திய குடிமகன், எஸ், இந்தியன் சிட்டிசன். பேரண்ட்ஸ் 2 பேரும் ஃபாரினரா இருந்தா பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் ஒரு நபர் இந்தியாவில் பிறக்கிறாரு, பெற்றோர்கள் 2 பேரும் இந்தியரா, பிரச்சனை இல்லை, அவங்க இந்தியர் தான். பெற்றோர்கள் யாரேனும் ஒருத்தர் இந்தியரா, அந்த குழந்தை இந்தியர் தான். பெற்றோர்கள் 2 பேருமே ஃபாரினரா, அப்படி இருந்தும் அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்தா அது யாருதான்? இந்திய குடிமகன் தான். அதை தான் நம்ம இவ்வளவு ஆண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தால் அவர் இந்திய குடிமகன் சொல்லிட்டாங்க. ஆனா அதை நம்ம முடிவு கொண்டுட்டு வரோம். இதுக்கு பேரு ஜஸ் ஆலி அப்படின்னு கான்செப்ட், லத்தீன் மொழியில சொல்லுவாங்க. ஜஸ் ஆலி அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது 1987 ஜூலை 1க்கு பிறகு 2004 டிசம்பர் 3க்கு முன்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. என்னன்னா அதெல்லாம் மாற்றம் பண்றாங்க. 1987 ஜூலை 1க்கு பிறகு இந்தியாவில் ஒரு நபர் பிறந்திருந்தால் அவரின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால்தான் அந்த நபர் இந்திய குடிமகன் ஆவார். 1987 ஜூலை 1க்கு பிறகு 2004 டிசம்பர் 3க்கு முன்பு இந்தியாவில் ஒரு நபர் பிறந்திருந்தால் அவர் இந்திய குடிமகன் தான். ஆனா என்ன அப்படின்னா, பெற்றோர்களில் யாரேனும் ஒருவர் என்னவா இருந்திருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும். யாரேனும் ஒருத்தர், 2 பேருமே இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் யாரேனும் ஒருவர் இந்தியரா இருக்கணும். இன்னொருத்தர் அதை பத்தி எதுவுமே சொல்லல, ஃபாரினரா இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஓகேவா? சோ இப்படி சொல்றதா இந்த 2வது கான்செப்ட். அடுத்தது 2004 அதை முடிவு கொண்டுட்டு வராங்க. 2004 டிசம்பர் 3க்கு பிறகு இந்தியாவில் ஒரு நபர் பிறந்தால் அவர் இந்திய குடிமகன் ஆவார். ஓகேவா? இந்திய குடிமகன் ஆவார். ஆனால் அவரின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். மற்றொருவர் சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவிற்குள் வந்திருக்க கூடாது. இதுதான் அந்த கண்டிஷன். எப்போ? 2004 டிசம்பர் 3க்கு பிறகு. ஓகே, அதே மேல சொல்லியிருக்கேன். அதே தான், இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது, அவர் இந்திய குடிமகன் தான். ஆனால் பெற்றோர் யாரேனும் ஒருத்தர் இந்தியரா இருக்கணும். இன்னொருத்தர் என்னது, அதை பத்தி முன்னாடி சொல்லல, இப்ப சொல்லிட்டாங்க, சட்டத்திற்கு புறம்பாக வந்திருக்க கூடாது. ஏன்னா முன்னாடி என்ன நடந்திருக்கும், நிறைய பேர் பெற்றோர்கள் யாரேனும் ஒரு இந்தியரா இருந்தா போதும்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இந்திய பார்டர் சுத்தி அவங்க இந்தியர்களை திருமணம் செய்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தோம், அதுவும் இந்தியன் தான் முன்னாடி இருந்துச்சு, இந்தியன் அப்படின்னு அதை வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. கண்டிப்பா என்ன இருக்கணும், சட்டத்திற்கு புறம்பா உள்ள வந்துருக்கூடாது ஒரு பேரண்ட். அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதான் இந்த பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை பெறுது. அதுக்கு அடுத்து போயிடுமா? 2வது பாருங்க, வம்சாவளி மூலம் பெறுதல். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு கிளீனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கான்செப்ட் போயிடலாம். வம்சாவளி அல்லது மரபு வழி, 2மே ஒண்ணுதான். ஓகேங்களா? பை டெசன்ட் அப்படின்னு பேரு. இது என்ன அப்படின்னா, 1950 ஜனவரி 26க்கு பிறகு 1992 டிசம்பர் 10க்கு முன்பு ஒரு நபர் இந்தியாவிற்கு வெளியில் பிறந்திருந்தால் அவர் இந்திய குடிமகன் ஆவார். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப புரியுதா? இந்தியாவுக்கு வெளியில ஒரு குழந்தை பிறகுது,
அந்த குழந்தை இந்திய குடிமகனா? இந்திய குடிமகன். ஆனா என்னன்னா அவரின் தந்தை இந்தியராக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த குழந்தை யார் தான்? இந்தியர் தான். எந்த டேட்டுக்குள்ள? இந்த டேட்டுக்குள்ள. ஓகே, 1950 ஜனவரி 26க்கு பிறகு 1992 டிசம்பர் 10க்கு முன்பு இந்தியாவுக்கு வெளியில ஒரு குழந்தை பிறக்குது. அவருடைய அப்பா இந்தியரா இருந்தா அந்த குழந்தை யாரு? இந்தியர் தான். அவருடைய அம்மா இந்தியரா இருந்தா அந்த குழந்தை இந்தியர் கிடையாது. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு. இது ஆர்டிகல் 14க்கு எதிராக இருக்கு, 15க்கு எதிராக இருக்கு. அதாவது பாலின பாகுபாடு. ஓகேங்களா? சோ ஆணுக்கு ஒரு சட்டமா இருக்கு, பெண்ணுக்கு வேற ஒரு சட்டமா இருக்கு. கரெக்டுங்களா? எது? இந்த கான்செப்ட். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 1952 டிசம்பருக்கு பிறகு ஒரு நபர் இந்தியாவிற்கு வெளியில் பிறந்திருந்தால் அவர் இந்திய குடிமகன் ஆவார். பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியரா இருந்தா, பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியரா இருந்தா இந்திய குடிமகன் தான். அந்த குழந்தை யார் தான்? இந்திய குடிமகன் தான். ஓகேவா? இப்போ ஒரு இந்தியாவில இருந்து ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலை அமெரிக்காவுக்கு போறாங்க, இல்ல IFS போறாங்க. இந்த ரெண்டு பேருமே கப்பலா போறாங்க, அந்த குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை யாரு? இந்தியர் தான். இல்ல ஒருத்தர் போயிட்டு வேற ஒருத்தர் அங்க வெளிநாட்டுல திருமணம் செஞ்சு அமெரிக்கால வசிக்கிறாங்க, ஏதோ ஒரு நாட்டுல வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை யார் தான்? இந்தியர் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் 2004 டிசம்பர் 3க்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே ஒரு நபர் பிறந்தா அவருடைய பிறப்பை ஒரு வருடத்திற்குள் அங்க இருக்கிற தூதரகத்துல பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு விதியை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா மட்டும்தான் அவங்க இந்திய குடிமகன் ஆவார். ஓகேங்களா? எதுக்குள்ள? ஒரு வருடத்திற்குள்ள பதிவு செய்ய வேண்டும். அடுத்து போகுமா? சோ அப்போ உங்களுக்கு வம்சாவளி மூலம் பெறுதல் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மரபு வழி இல்ல பை டெசன்ட் எல்லாமே ஒண்ணுதான். சோ இதான் கான்செப்ட். புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க, கண்டிப்பா புரியும். அடுத்தது 3வது போயிடலாம். 3வது எதை பத்தி பேசுது? பதிவு செய்வதன் மூலம் பெறுதல். எதன் மூலம் பெறுதல்? பதிவு செய்வதன் மூலம் பெறுதல். இந்திய இது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்தியாவில பிறந்திருப்பாரு, இந்திய குடியுரிமை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் சேர்ந்து செட்டில் ஆயிருப்பார். இப்போ அவரு ஃபாரின் சிட்டிசன் தான், ஆனா இந்தியாவில பிறந்தவர் தான். அதனால இந்திய வம்சாவளி அப்படிலாம் அவர் பேசுவாங்க, அந்த வார்த்தையில தான் அவர் அழைப்பாங்க. இப்போ அந்த நபர் அவரோ இல்ல அவருடைய வாரிசோ இந்திய குடியுரிமை பெறணும்னு நினைக்கிறாங்களா? தாராளமா பெறலாம். அது எப்படிதான்? பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் பை ரிஜிஸ்ட்ரேஷன். என்ன கண்டிஷன்? அந்த நபர் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டும். சோ இப்ப புரியுதா எப்படி நான் சொல்றேன்ட்டு? இப்ப நான் இருக்கிற இந்திய குடியுரிமை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன், ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? 10 வருஷம் கழிச்சு நானே இந்திய குடிமகனா வரணும்னு நினைக்கிறேன். அல்லது என்னுடைய வாரிசு என்ன பண்ணலாம்? இந்தியாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போனோம் அப்படின்னா தாராளமா வரலாம். அவங்க தான் என்னது? இந்திய பதிவு செஞ்சுட்டு வாங்கணும். எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்கணும். இது நம்ம ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகருக்கு இது போல செஞ்சார். யார் அப்படின்னா பாலிவுட்ல அக்ஷய் குமார் அப்படின்ட்டு ஒரு நடிகர் இருக்காரு இல்லையா? அவர் இந்தியர் தான், இந்தியாவில தான் நடிச்சுங்கிறார். அவர் இந்திய குடியுரிமை விட்டுட்டு கனடா குடியுரிமை வாங்கிட்டார். இப்போ அவர் கனடா சிட்டிசன் ஆயிட்டார். ஆனா அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றார். பிஜேபி எப்படி இருக்காங்க? இந்திய பற்று, நாட்டு பற்று அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த நபர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவருடைய இந்தியன் பேசினாலும் குடியுரிமை எங்க வச்சுங்கிறாரு? கனடால வச்சுங்கிறாரு. கனடா சிட்டிசனா மாறிட்டாரு. சோ இதை கண்டுபிடிச்சு எதிர்கட்சின்னு என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. என்ன பண்ணி? தாய்நாடு, தாய்ப்பற்று எல்லாம் சொல்ற, ஆனா நீயே இந்திய குடியுரிமை விட்டுட்டு எங்க போய் செட்டில் ஆயிட்ட? வெளிநாடு, நல்ல வளர்ந்த நாட்டுல போய் செட்டில் ஆயிட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன பண்றாரு? அகைன் இந்தியாவுக்கு விண்ணப்பித்து இந்திய குடியுரிமை வாங்கிட்டார். அது எதன் அடிப்படையில? இந்த பதிவு செய்வதன் மூலம். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது வேற யாரு பதிவு செய்யலாம் அப்படின்னா, இந்தியரை வெளிநாட்டினரை திருமணம் செஞ்சுக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாங்க? இந்திய குடியுரிமை வேணும்னு நினைக்கிறாங்களா? அவங்களும் பதிவு செய்து இந்திய குடியுரிமை வாங்கி கொள்ளலாம். இதுவும் பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள் அந்த வாழ்க்கை துணை தான் இருக்கணும், இந்தியாவில் வசிக்கணும். இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய கணவனுக்கு இந்திய குடியுரிமை வேணும், வாங்கிக்கலாம். இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆண் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய மனைவிக்கு இந்திய குடியுரிமை வேணும், தாராளமா வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப புகைப்பெற்ற எடுத்துக்காட்டு சொல்லுவோம். ராஜீவ்காந்தி இருக்காரு இல்லையா? அவர் வெளிநாட்டுல போயிட்டு சோனியா காந்தி அவங்க திருமணம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. சோ அப்போ அவங்களுடைய மனைவிக்கு எப்படிதான் வாங்கியிருப்பாங்க? பதிவு செய்வதன் மூலம் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ
இதான் பதிவு செய்தல். சோ இந்திய வம்சாவளி இருக்காங்க இல்லையா, அவருக்கு 18 வயது நிரம்பாத ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவருக்கும் பதிவு செய்வதன் அடிப்படையில் குடியுரிமை வாங்கலாம். அதுவும் பதிவு செய்தல வரும். அடுத்து போகுமா, அதுக்கு அடுத்தது இயல்புரிமை மூலம் பெறுதல். அடுத்து 4வது கான்செப்ட் என்னது, எப்படி குடியுரிமை பெறலாம் இந்தியாவில்? இயல்பா பெறலாம், இயல்புரிமை. இதுக்கு சில கண்டிஷன் இருக்கு, இதெல்லாம் பூர்த்தி ஆகணும் அவங்க இந்திய குடியுரிமை பெறலாம். கண்டிஷன் நம்பர் 1, வெளிநாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்டு குடியுரிமையை துறந்து விட வேண்டும். ஓகேவா? 2வது, இந்திய அரசாங்கத்தில் 12 மாதங்கள் வேலை செய்ய வேண்டும். 3வது, அட்டவணை 8 இருக்கிற 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும். அட்டவணை 8ல 22 அலுவலக மொழியில ஏதாவது ஒரு மொழியை எழுத படிக்க பேச தெரிந்திருக்கணும். அதில் ஆங்கிலம் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. அதன் பிறகு இந்திய அரசின் முன் விசுவாச பிரமாண பத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாம குட் கேரக்டரா இருக்கணும். அதுவும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 14 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் இந்தியாவில் வசிக்க வேண்டும். ஓகேங்களா? சோ இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் நிரந்தரமா வேற வசிக்கணும். ஓகேவா? இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? பை நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? சோ இதான் இயல்புரிமை மூலம் பெறுது. அப்போ பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, சயின்டிஸ்ட் இருக்காங்க வெளிநாட்டுல, பொருளாதார நிபுணர் இருக்கார், சோசியல் சர்வீஸ் இருக்கிறார். இவங்களுடைய அறிவு நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுதா? தாராளமாக பை நேச்சுரலைசேஷன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்? இந்திய குடியுரிமை வாங்கி கொள்ளலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அன்னை தெரேசா மறைஞ்சிட்டாங்க இல்லையா, அன்னை தெரேசா இப்படிதான் வந்திருப்பாங்க. பை நேச்சுரலைசேஷன் மூலம் அவங்க குடியுரிமை. ஜீன் ட்ரேசி அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, பொருளாதார வல்லுநர், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். இந்திய குடியுரிமை வாங்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டியில் அவர் பேராசிரியர் இருக்கிறார், பொருளாதார பேராசிரியர் இருக்காரு. தமிழ்நாடு அரசுலயுமே என்ன பண்றாரு அவரு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனை குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல ஒரு பொருளாதார ஆலோசகரா இருக்கிறார். 5 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு, அதுல ஒரு நபரா அவர் இருக்கிறார், ஜீன் ட்ரேசி அப்படின்னு பேரு. நம்மளுடைய புத்தகங்களையும் அவர் படிச்சிருக்கிறோம். அமர்த்தியா சென் அவரும் சேர்ந்து கட்டுரை கூட எழுதியிருக்காங்க. அதை பத்தி நம்மளுடைய புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் மூலமா வந்தவங்க தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதம் சோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன், அவருமே பாத்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் மூலமா இந்தியாவுக்கு வந்தவர் தான். சோ இப்படி இயல்புரிமை மூலம் குடியுரிமை வாங்க முடியும். அதுக்கு அடுத்து போயிடுமா, கடைசியா பார்க்கும்போது எப்படி பெறலாம்னா மொத்தம் 4 பார்த்துட்டோம். 5வது எப்படி பெறுறது, பிற பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் அந்த நபர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். பிற பிரதேசங்களை இந்தியாவுடன் எப்படி இணைப்பாங்க? 2 நாடும் ஒப்பந்த அடிப்படை ஒப்பந்தம் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டு அந்த ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைச்சிக்கலாம். அல்லது அந்த நாடு என்ன பண்ணும், நமக்கு கிஃப்டா தூக்கி கொடுக்கும், இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது பாத்தீங்க அப்படின்னா போர் புரிஞ்சு ஒரு நாட்டை கைப்பற்றலாம். ஓகே, அல்லது பொது வாக்கெடுப்பு வச்சு ஒரு நிலப்பகுதியை நம்ம இந்தியா கூட சேர்க்கிறோம். இப்படி ஏதோ ஒரு வழியில பிற நிலப்பகுதியை இந்தியாவுடன் சேர்க்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா, இதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு பிற பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் குடியுரிமை கொடுப்பாங்க. சோ பிற நிலப்பகுதி இந்தியாவோட இணைச்சாவே குடியுரிமை வந்துடாது, நாடாளுமன்றத்துல சட்டம் ஏற்றணும், அந்த நபர்களும் இந்திய குடியுரிமை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சட்டம் ஏற்றணும். அப்பதான் அது. அதுக்கு அடுத்தது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ கூட சொல்லலாம், 100வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா 100வது சட்ட திருத்தம் 2015 என்ன ஆச்சு? ஓகேவா, இந்தியாவில இருந்து ஒரு 111 கிராமங்கள் பங்களாதேஷ் கொடுத்தோம். அங்கிருந்து ஒரு 51 கிராமங்கள் இந்தியாவுக்கு வாங்கினாங்க. இந்த 51 கிராமங்கள் சொல்றதை விட எல்லைப்புற பகுதிகள். இந்த 51 எல்லைப்புற பகுதிகள் பங்களாதேஷை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் படி நம்ம என்ன பண்ணிட்டோம், 2014 நடைமுறைக்கு வந்திருக்கோம். இந்த அமெண்ட்மெண்ட் படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா கூட சேர்த்துக்கிட்டோம். அப்போ அந்த நபர்களும் யார் தான், இந்திய குடிமக்கள் ஆவர். ஸோ அப்போதான் பிற நிலப்பகுதிகளை இல்ல பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் பெறுது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், குடியுரிமையை இழக்கக்கூடிய வழிமுறைகள். ஸோ இப்போ நம்ம
கடைசி 5 வழிகள்ல எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்னு கிளியரா பார்த்துருக்கிறோம். ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் திரும்ப பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்ம போக வேண்டியது குடியுரிமை இழத்தல் பத்தி பேசலாம். குடியுரிமை இழத்தல், ஓகேவா? சோ குடியுரிமை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தானாக துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், பறிமுதல் செய்தல் அப்படின்னு 3 வழிகளை இழக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தானாக துரத்தல், ஓகேவா? இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியாவில் இருக்கிற, இப்ப நம்ம எல்லாருமே இந்திய குடிமக்கள் தான் இல்லையா? இப்போ இந்தியா எனக்கு வேண்டாம், இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தானாக முன் வந்து என்ன பண்றாரு, வாலண்டரியா கிவ் அப் பண்றாரு. இதான் தானாக துரத்தல், ஓகேவா? அவரை வந்து விரும்பி என்ன பண்றாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக துறக்கிறார். சோ இது எப்படி துறக்க முடியும்? மத்திய அரசு கிட்ட விண்ணப்பம் செய்யணும். நம்ம என்னுடைய குடியுரிமை நான் துறந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் செய்யணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி குடியுரிமை துறக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு 18 வயது நிரம்பாத ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குடியுரிமையும் போயிடும், ஓகேங்களா? அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு இப்ப போக தான் நினைக்கிறாரு, இந்திய குடியுரிமை திறந்துட்டு. சோ அப்போ அவங்க கூடவே என்னது, அந்த 18 வயது நிரம்பாத குழந்தையும் சென்று விட வேண்டும். அவங்களுக்கும் குடியுரிமை இருக்கு, போயிடும், ஓகேங்களா? அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா போர் நடக்குதுன்னு வச்சுங்களேன், போர்க்காலங்களில் இந்த தானாக துரத்தலை நிறுத்தி வைப்பாங்க, ஓகே? போர்க்காலங்களில் தானாக துரத்தலை நிறுத்தி வைப்பாங்க. சோ இதான் இதெல்லாம் சொல்றாங்க. இது இருக்கா, போர்க்காலங்களில் இது நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா போர் டைம்ல வந்து எதிரி நாட்டு கூட போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, அதை அந்த டைம்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய அரசுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும், ஓகேங்களா? இப்படிதான் தானாக துரத்தல் சொல்லுது. அடுத்து போயிட்டோமா? அதுக்கு அடுத்தது இந்த தானாக துரத்தல்ல நீங்க ஒரு லேட்டஸ்டான புள்ளி விவரம் பார்க்கணும். இந்தியா குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் 1.5 லட்சம் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த இந்திய குடியுரிமை வேண்டாம் சொல்லிட்டு தானாக துறந்துட்டு வெளியில போயிடுறாங்க, ஓகேங்களா? அது வந்து நாடாளுமன்றம், நம்மளுடைய நாடாளுமன்றம், நம்மளுடைய அமைச்சர் நாடாளுமன்றத்திலே சொன்ன தகவல் தான் இது. அதாவது மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுறாங்க. அப்படி அவங்க கொடுக்குற டேட்டாஸ் தான். இந்திய குடியுரிமை வேண்டாம் கிவ் அப் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா, வருடத்திற்கு 1.5 லட்சம் பேராவது அதுக்கு மேலதான் இருக்கிறாங்க. சோ வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு கிளம்புறாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முடிவுக்கு கொண்டு வருதல். சோ அது என்ன முடிவுக்கு கொண்டு வருதல்? இந்திய குடிமகனா இருக்கிறார், அவர் என்ன பண்றாருன்னா வாலண்டரியா வெளிநாட்டு குடியுரிமையை பெறாரு. வாலண்டரியா என்ன பண்றாரு, வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிக்கிறார். இப்ப ஆல்ரெடி அவர் இந்திய குடிமகன் தான், ஆனா அரசுக்கு தெரியாம வாங்கிக்கிறாரா? பின்னாடி அரசுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்திய குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில ஒரு குடியுரிமை தான் இருக்கணும், அவர் 2 குடியுரிமை வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க இந்திய குடியுரிமையை. இதுவும் எப்ப செய்ய மாட்டாங்க அப்படின்னா போர்க்காலங்களில் இந்த முறையை நிறுத்தி வைக்கப்படும். அப்ப வந்து என்ன பண்ண மாட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சோ இது 2வது. 3வது போயிடலாமா? 3வது குடியுரிமை மறுத்தல் அல்லது பறிமுதல் செய்தல் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா முறைகேடாக, இப்போ பை டெப்ரிவேஷன் ஒருவர் ஃப்ராடு பண்ணி குடியுரிமை வாங்கிக்கிறார், அதான் முறைகேடாக குடியுரிமை பெற்றிருக்கார். 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புக்கு உண்மையாக இல்லாத போது. 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் போர் நடக்கும் போது அந்த நாட்டுடன் வணிக வியாபாரம் மேற்கொண்டால். 4வது இயல்புரிமை மூலம் குடியுரிமை வந்தாங்க இல்லையா, அந்த குடியுரிமை பெற்றவங்க குடியுரிமை பெற்று 5 ஆண்டுக்குள்ள வெளியில ஏதோ ஒரு நாட்டுல 5 ஆண்டுக்குள்ள 2 ஆண்டு தண்டனை பெற்றுட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு குடியுரிமை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு இந்திய குடிமகன் தான், தொடர்ந்து வெளியில இருக்கிறாரு, 7 ஆண்டுகளுக்கு மேல வசிக்கிறாரு, இந்தியாவுக்கு வந்த மாதிரியே தெரியல, அதான் என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்க வெளியில சம்பாதிக்க போனாங்கன்னு வச்சுங்க, தொடர்ந்து இந்தியாவுக்கு வரவே இல்லை அப்படின்னா 7 ஆண்டுகளுக்கு மேல வரல, அரசு பாக்குது அப்படின்னும் போது அப்போ அவங்க குடியுரிமையை பறிமுதல் செஞ்சிடுவாங்க. அப்போ மீண்டும் சொல்றேன், 5 வழி சொல்லியிருக்க பறிமுதல் செய்யறது. இதுல 5 வழியில பறிமுதல் செய்யறது மட்டும், ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முறைகேடாக வாங்கியிருந்தா, 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்திய அரசுக்கு விசுவாசமா இல்லைன்னா, உண்மையாக இல்லைன்னா, மூன்றாவது பார்க்கும்போது போர் நடக்கும் போது அந்த நாட்டு கூட வணிக வியாபாரம் வைத்துக் கொண்டால், நாலாவது இயல்புரிமையாக வந்தவங்க 5 ஆண்டுக்குள்ள 2 ஆண்டு தண்டனையில் ஈடுபட்டாங்க, குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, ஐந்தாவது 7 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வெளியில ஒருத்தர் வசிக்கிறார் அப்படின்னா இந்திய குடிமகன், இவங்க எல்லாரையும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம். அதுக்கு அடுத்து போலாமா? அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்திய குடியுரிமை 1955 அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்துல காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு ஒண்ணு வழங்கியிருந்தாங்க. காமன்வெல்த் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட நிறைய நாடுகள் அடிமையாக இருந்து பின்னாடி விடுதலை ஆச்சு. அந்த விடுதலையான அனைத்து நாடுகள் மீண்டும் இங்கிலாந்து தலைமையில் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கூட்டமைப்பு பேரு தான் என்னது? காமன்வெல்த் கூட்டமைப்பு அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதனால காமன்வெல்த் குடியுரிமை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அந்த குடியுரிமையை 2003ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது LM சிங்வி குழு பரிந்துரையின் அடிப்படையில் காமன்வெல்த் குடியுரிமை திரும்ப பெறப்பட்டது. சோ இதான். அப்போ குடியுரிமை தொடர்பாக LM சிங்வி அவர்களோட சில பரிந்துரைகள் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கலாம். 2000ல வாஜ்பாய் அரசு தான் நடந்துட்டு இருக்கு. 2000ல அயலக இந்தியர்கள் குறித்து, இந்தியன் டயஸ்போரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அயலக இந்தியர்கள், இந்தியாவிலிருந்து வெளியில போயிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, வசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள குறித்து ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி போடுறாரு. யார் தலைமையில? LM சிங்வி, லட்சுமி மால் சிங்வி தலைமையில ஒரு கமிட்டி போடுறாரு. 2002ல இந்த கமிட்டி பரிந்துரை வழங்குறாங்க. நிறைய பரிந்துரை இருந்தாலும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவுக்கு வெளியில வசிக்கிற அந்த இந்தியர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். குடியுரிமை டைரக்டா குடியுரிமையில வேற சில அந்தஸ்து கொடுக்கறது, அங்கீகாரம் கொடுக்கறது, அதுதான் இந்த குடியுரிமை சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு குடியுரிமை மாதிரின்னு வச்சுங்களேன், அதை கொடுக்கலாம் சொல்றாரு. காமன்வெல்த் குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடணும், அதுவும் அவர் தான் சொல்றாரு. ஏன் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடனா, 1915ல மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு என்ன பண்றாரு? நிரந்தரமா திரும்புறாரு. சோ அந்த நாள் என்ன பண்றாங்க? வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடணும்னு சொன்னதால 2003ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாங்க? ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு பேரு, NRI டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2009 இருந்து 2015 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த NRI டே கொண்டாடினாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 2015க்கு பிறகு 2 ஆண்டிற்கு ஒரு முறை என்ன பண்றாங்க? இதை செலிப்ரேட் பண்றாங்க, NRI டே செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு, NRI டே வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த அமைச்சகத்தால் கொண்டாடப்பட்டு வருகிறது? சோ அதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஓகேவா? இப்படி இந்த கமிட்டி இது போல சொல்லுது. இந்த கமிட்டி பரிந்துரைக்கு இடையிலே வேற சில விஷயங்களும் நடக்குது. ஸோ அதை நம்ம இப்படி பார்க்கலாம். PIO அப்படின்னு OCI, அதுக்கப்புறமா OCI, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி NRI, ஃபர்ஸ்ட் NRI, அதுக்கப்புறம் OCI, PIO, OCI இப்படின்னு இந்த கான்செப்ட் பார்க்கலாம். NRI அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நான் ரெசிடென்ட் இந்தியன், அதான் NRI சொல்லுவாங்க. NRI என்றவங்களும் இந்தியர் தான், அவங்களும் வேற எந்த ஒரு ஃபாரினர்ஸோ ஓகேவா இந்தியாவில் இருந்துட்டு இந்திய குடியுரிமை திறந்துட்டோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. NRI என்றவங்க யாரு? இந்தியர் தான். ஆனால் வேலைக்காக எங்க சென்றிருப்பாங்க? வெளிநாட்டுக்கு சென்றிருப்பாங்க, அவங்க தான் NRI. NRI என்ற கான்செப்ட் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, எக்கனாமி ப்ராப்ளம் வரக்கூடாது, இந்த இன்கம் ப்ராப்ளம் வரக்கூடாது, அப்போ பொருளாதார பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான் இது NRI. இப்ப என்ன அப்படின்னா, இந்தியர் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாரு, ஏதோ ஒரு நாட்டை சம்பாதிக்கிறாரா, அங்க நல்ல இன்கம் பண்றாரா, அப்போ அவர் சம்பாதிக்கிறதால அந்த நாட்டுல அவரு இன்கம் டேக்ஸ் கட்டணுமா, அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவார் இல்லையா, அப்ப இந்தியாவில வருமானம் வருது இல்லையா, அப்ப இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்டணுமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? சோ அப்போ இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் இந்த NRI. 1961
இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதுல தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க. வருமான வரி சட்டம் 1961 தான் என்ஆர்ஐ என்ற கான்செப்டை எடுத்துட்டு வராங்க. என்ஆர்ஐ என்ற கான்செப்ட் ஒவ்வொரு முறையும் மாத்துவாங்க. இப்போ லாஸ்டா 2020-21 பட்ஜெட்ல அது வரையறை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பெருசா வச்சிருந்த அந்த அந்த அளவு கூட மாத்துவாங்க. சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ஆர்ஐ ஒரு நிதி ஆண்டுல, அதாவது இந்தியாவில் பிறந்திருப்பார், இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பார், அதுக்கப்புறம் ஒரு நிதி ஆண்டில் 183 நாட்களுக்கு மேல் வெளிநாட்டில் வேலை செய்வார். இவரை தான் என்னது என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்படி சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட் சம்பாதிச்சாங்கன்னா என்ஆர்ஐ, இந்த அமௌண்ட் அதுக்குள்ள சம்பாதிச்சா அவங்க என்ஆர்ஐ இல்லை அப்படின்னு அப்பப்போ பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த தொகையை மறுவரை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது என்ஆர்ஐன்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பிஐஓ, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபர், அதான் பிஐஓ. சோ இது பார்க்கும்போது 2002ல இப்படி ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்துறாங்க. எல்எம் சிங்கி பரிந்துரை வழங்குவதற்குள்ளவே வாஜ்பாய் அரசு என்ன பண்ணுது, பிஐஓ என்ற கான்செப்டை அறிமுகப்படுத்துறாங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்தியா பாகிஸ்தான், பங்களாதேஷ் தவிர 16 நாடுகள்ல இந்த பிஐஓ கான்செப்ட் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த எல்எம் சிங்வி பரிந்துரை ஏத்துக்கிட்டு 2003ல இந்த பிஐஓ கார்டை நிறைய நாடுகளுக்கு விரிவுபடுத்துறாங்க. அப்பயும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் தவிர. அதன் பிறகு 2005ல ஓசிஐ கார்டு அறிமுகப்படுத்துறாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுக்கும் சில வேறுபாடு இருக்கு. இப்போ பிஐஓ கார்டு யாருக்கு கொடுப்பாங்க, இந்தியாவில் பிறந்துட்டு இருப்பாங்க, இந்திய குடியுரிமை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கும் அவங்க வாரிசுக்கும். இல்லைன்னா 1950 ஜனவரி 26 படி யாரெல்லாம் இந்திய குடிமகன் ஆவதற்கான தகுதி இருக்கோ அந்த நபர்களுக்கு வெளிநாட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அந்த நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கார்டு தான் பிஐஓ கார்டு. இந்த கார்டு வச்சிருந்தா 15 ஆண்டுகளுக்கு விசா இல்லாம வரலாம். 15 ஆண்டுகள் விசா இல்லாம இந்தியாவுக்கு வரலாம். 180 நாட்களுக்கு இந்தியாவில் தங்கலாம். அதுக்கு மேல தங்கறதா இருந்தா அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணணும். FRRO விடம் இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபாரின் ரீஜனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், இதுல போயிட்டு என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். இது யாரு, பிஐஓக்கு. இதே ஓசிஐ கார்டு 2005ல இன்ட்ரோ பண்றாங்க. ஓசிஐ கார்டு வைத்திருந்தாங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கடல் கடந்து இந்திய வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் அப்படின்னு பேரு. இந்த கார்டு வச்சிருந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட், வாழ்நாள் முழுவதும் விசா இல்லாம இந்தியாவுக்கு வரலாம். ரெண்டாவது, 180 நாட்களுக்கு மேல் இந்தியாவில் தங்கினாலும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ FRRO விடமோ இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனா விவசாய நிலங்கள் வாங்க முடியாது, வாக்களிக்க முடியாது. ஆனா இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு நிறைய சலுகைகள் இந்த ஓசிஐ கார்டு வச்சிருந்தாங்கன்னா வழங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்திய குடிமகன் அளவுக்கு சலுகைகள் இருக்கும், பட் ஒரு சிலதெல்லாம் இருக்காது அப்படின்னு வச்சுங்களேன். இதுதான் அந்த ஓசிஐ. அப்போ இது 2002, இது 2005, இது போல 2 கார்டு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ இந்தியாவுக்கு வெளியில வசிக்கிற அந்த இந்திய பூர்வீகம் கொண்ட நபர்கள் கிட்ட ஒரு குழப்பம் வருது, எந்த கார்டு நமக்கு பெற்று, எது வச்சுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னும் போது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக 2015 ஜனவரி 9 அன்று பிஐஓ கார்டு ஓசிஐ கார்டை கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு என்ன இருக்குன்னா ஓசிஐ கார்டு ஹோல்டர் அது மட்டும்தான் இருக்கு. இது இல்ல, பிஐஓ இல்ல, வச்சிருந்தாலும் அது செல்லுபடி ஆகாது. சோ இதான் குடியுரிமை தொடர்பாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ குடியுரிமை பெறுவதில் பார்த்தோம், இழத்தல் பார்த்தோம், அதுக்கப்புறமா என்ஆர்ஐ, ஓசிஐ, பிஐஓ இந்த மாதிரி கார்டும் பார்த்தோம், எல்எம் சிங்வி கமிட்டி இது எல்லாமே இதில் பார்த்துருக்கோம்.